அமெரிக்கால இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புற ஒரு ரூட்ஸ்னு ஒரு நாவல் இருக்கு. அது நாவல் என்று அப்படியே சொல்லிவிட முடியுமா என்று எனக்கு தெரியல. அலெக்ஸ் ஹேலி என்பவர், அவர் வந்து கருப்பரும் அல்ல, வெள்ளை இனத்தவரும் அல்ல, கலப்பினத்தவர். அது தமிழ்ல 7 தலைமுறைகள், அது சினிமாவும் வந்திருக்குன்னு ரூட்ஸ் என்கிற பெயர்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவர் 7வது தலைமுறையா. அதுல இருந்து தன்னுடைய ரூட் எங்க, தான் ஏன் கலப்பினத்தவனாக இருக்கிறேன் என்பதற்கான பேரை தேடி போகிறார். அப்ப போகிற போது அவருடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். குண்டா கிண்டே என்ற பெயர். அந்த பெயர்களை எல்லாம் அவர் கிட்டத்தட்ட அப்படியே வைத்திருக்கிறார். சம்பவங்கள் ஒரு புனைவுக்கு தகுந்தாற் போல் அவர் வைத்திருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் என்று நான் கட்டாயமாக சொல்லுவேன். அந்த அப்போ அது என்னன்னா, என்ன வியாபாரம் நடைபெற்றது என்றால் அடிமை வியாபாரம் நடைபெற்றது. மனிதனுடைய உழைப்பு அல்ல, மனிதனை வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஏற்பாடு அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஒரு விஷயம் கூட நான் வாசிச்சேன். அது வாஷிங்டன் அடிமைத்தனத்துக்கு எதிராக இருந்தார். ஆனால் அவர் இறக்கும் போது அவருக்கும் அடிமைகள் சொந்தமாக இருந்தார்கள் என்று வாசித்தேன். அது அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது, ஆனா அப்படி சொன்னார். ஆனா பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, முதலாளித்துவம் மனிதனை அவனே அடிமை என்பதிலிருந்து விடுவித்தது. அந்த வகையில் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை என்பதை முதலாளித்துவம் உருவாக்கியது, சந்தேகமே இல்லை. உழைப்பை நான் நினைக்கிறவருக்கு விற்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கியது. தன் சார்பாக தானே முடிவெடுத்துக் கொள்ள முடியும், எந்த நிறுவனத்தில் பணிபுரிவது அல்லது என்ன விதமான வேலையை தீர்மானிப்பது. இப்படி வரலாற்றில் ஏராளமான முற்போக்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தது முதலாளித்துவம். அதில் ஒன்றுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் இப்போது எப்படி இருக்கிறது, குறிப்பாக இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்கிற கேள்வி முக்கியமான. நம்ம நாட்டுல இந்த 2 விஷயத்தை மே தினத்தை ஒட்டியதாக சொல்லுகிற காரணத்தினால் நான் நண்பர் கூட அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், இது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னார். இந்த ஆண்டு இந்தியாவில் முதலாக மே தின கொடி ஏற்றப்பட்டதன் 100வது ஆண்டு தொடங்குகிறது. சிங்காரவேலு செட்டியார், இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணி வெலிங்டன் மேல்நிலை பள்ளி, அந்த வளாகம் முழுவதும் அவருக்கு சொந்தமானது. அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்கிற காரணத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த நிலத்தை பறிமுதல் செய்து அது தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டது. இப்போதும் கூட போராடி கொண்டு இருக்கிறோம். சிங்காரவேலர் பெயரில் அந்த சிங்காரவேலர் பெயரை அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை சொல்லப்பட்டது. பாவேந்தர் சிங்காரவேலரை பற்றி மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார். சிந்தனை சிற்பி என்கிற பட்டத்தை அவர்தான் சிங்காரவேலருக்கு அளித்தார். எனவே இது இந்தியாவில் முதலாக மே தின கொடி ஏற்றப்பட்டதனுடைய 100வது ஆண்டு விழாவில். இன்னொரு பக்கம் இந்தியா விடுதலை அடைந்ததனுடைய 75ஆம் ஆண்டில் நாம் இருக்கிறோம். இந்த 75ஆம் ஆண்டில் இந்திய அரசமைப்பு சட்டம், நான் நண்பர்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது, இந்தியா என்பது இன்றைக்கு இருக்கிற இந்தியாவாக எந்த காலத்திலும் இருந்தது. அது மாறிக்கொண்டே இருந்தது. நிலப்பரப்பு அப்படியே இருந்தது. நிலப்பரப்பும் அங்கும் இங்குமாக மாற்றம் நிகழ்கிறது. ஆனால் இந்தியா என்கிற இந்த நாடு, இவன் தமிழ்நாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், இன்னும் பலர், களப்பிரர் அப்படி எல்லாம் ஆண்டு இருப்பார். இதே போல இந்தியாவை வேறு பலரும் ஆண்டிருக்கார். பட் பிரச்சனை என்னன்னா, இந்தியா விடுதலை அடைந்தது ஆங்கிலேயர்களிடமிருந்து. ஆனால் 711 அல்லது டெல்லியில் சுல்தான்கள் ஆட்சி வந்த 11ஆம் நூற்றாண்டு,
அந்த காலத்திலிருந்தான் இந்தியா அடிமைப்பட்டது. எனவே அவர்கள்தான் இப்போதும் இதற்கு காரணம் என்கிற முறையில் தான் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை 100 ஆண்டு காலமாக RSS அல்லது அதற்கு முன்பாக இருந்த இந்து மகாசபா அந்த கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இருந்த இந்தியா இப்போது இல்லை. அந்த இந்தியாவின் பகுதியாக இருந்த பாகிஸ்தான் நம்மோடு இல்லை, பங்களாதேஷ் நம்மோடு இல்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று இருந்த இந்தியாவும் இன்றைக்கு இல்லை. அன்றைய இந்தியா ஹைதராபாத் சமஸ்தானம் நம்மோடு இல்லை, ஜம்மு காஷ்மீர் நம்மோடு இல்லை, ஜுனாகத் நம்மோடு இல்லை. ஏன் 4 வருஷத்துக்கு முன்னால இருந்த இந்தியாவும் இப்போது இல்லை. நம்முடைய நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டு பங்களாதேஷின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலப்பரப்பு நமக்காக நரேந்திர மோடி போன டேர்ம்ல கடைசியில இருந்த போது போய் ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இந்தியா என்கிற நிலப்பரப்பு இருக்குல்ல, இந்தியா என்கிற நிலப்பரப்பு எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாடு ஒரே மக்களாக இருந்ததே கிடையாது. அதனாலதான் சுதந்திர இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதற்கான கனவு முன்வைக்கப்பட்டது. அப்போ வெவ்வேறு விதமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்தார். இப்ப இமயம் முதல் குமரி வரை, திரிபுரா முதல் குஜராத் வரை என்றெல்லாம் யாரும் இந்தியாவை வரையறுக்கவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இப்படித்தான் சொல்கிறோம்: இந்தியா, that is Bharat, shall be a union of states. பாரதம் என்கிற இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இந்த மாநிலங்கள் என்பது நிர்வாக வசதிக்கான மாநிலங்கள் அல்ல. அப்ப என்ன விதமான மாநிலங்கள் இருக்க வேண்டும் என்கிற போது மொழிவாரி மாநிலங்களாக இருக்க வேண்டும். நாடு முழுவதும் நடக்கும். ஒன்றுபட்ட தமிழகம், ஐக்கிய கேரளம், விசாலாந்திரா, சம்யுக்த மகாராஷ்டிரா என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தான் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி ரிப்போர்ட் வருது. அவங்களுக்கு சொல்ல விரும்புற, சுதந்திர இந்தியாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் மிக அதிகமானோர் ஒரே ஒரு நாள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் 166 பேர். இன்றைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா, குஜராத் ரெண்டுக்கும் மும்பை தலைநகரமாக இருக்கும் என்று சொன்னதை எதிர்த்து 2 பகுதி மக்களும் போராடி அதுல துப்பாக்கி சூட்டு 166. இப்படி இந்தியா, பலரும் சொல்வாங்க இந்தியாவிற்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பெருமை என்று சொல்வாங்க. ஆனா அது பெருமை என்பதை விட, பெருமை என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமானது, இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமைதான். நீ கோதுமை சாப்பிட்டோம், நான் அரிசி சாப்பிடுறேன், நீ இந்த மாதிரி ஒரே உடை உடுத்திட்டோம், நான் இந்த மாதிரி உடை உடுத்திக்கிறேன், நீ இந்த மாதிரி கடவுளை வணங்கிட்டோம், நான் இந்த மாதிரி வணங்கிக்கிறேன், உன்னுடைய திருவிழா இப்படி இருக்கும், என்னுடைய திருவிழா இப்படி இருக்கும், ஆனால் நாமெல்லாம் இந்தியர்கள் என்கிற அந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமைதான் இந்தியாவிற்கான அடிப்படையாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இப்போதும் பேசப்படுகிற 370 பற்றி பலரும் பேசுவார். ஆனால் 371 பற்றி யாரும் பேச மாட்டார். அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு காஷ்மீருக்கு பற்றி பலரும் பேசுவார். காஷ்மீர்ல வேற யாருமே இடம் வாங்க முடியாத எல்லாம் பேசுவாங்க. ஏதோ இவர் மூட்டையை கட்டி வச்சுட்டு நாளைக்கே போய், இப்ப நேத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடக்குது தமிழ்நாடு முழுவதும். இது என் தாய்நாடு என்று சொல்லுகிற போது இதில் எனக்கு குடியிருப்பதற்கு ஒரு பிடி மண் கூட இல்லாத நிலத்தை என் தாய்நாடு என்று எப்படி சொல்றது? குடியிருப்பதற்கான இடத்துக்கான போராட்டம் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய 371வது பிரிவு இருக்கு. அதுல ஜே வர உப பிரிவுகள்.
அதுல ஒரு பிரிவு இன்றைக்கும் குஜராத் மாநிலத்தில் சாகுபடியில் இருக்கக்கூடிய நிலத்தை வெளி மாநிலத்தில் இருக்கிற எவரும் வாங்க முடியாது. எனவே இந்தியா இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒற்றுமையை கட்டியமைக்கும்.